இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த புதிய நாள் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாள். இன்று நம்மை இறைவன் வழி நடத்த போகிறார். எனவே தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் நம் உள் வாங்கி கொண்டு நாம் நிம்மதி இல்லாமல் இருப்பதை விட அனைத்தையுமே இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே இந்த ஒரு கருத்தை தான் சிறப்பாக இன்றைய மன்னாவும் நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னாவில மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 30 முடிய பகுதிகள், ஒரு குறுகிய பகுதி தான். இந்த குறுகிய பகுதியில ஒரு பெரிய செய்தி நேர்ச்சை போன்று இன்றும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லி சிலுவையை பற்றி சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை என்றவுடன் எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது ஒரு சிறிய கதை தான். ஒரு பங்குல நாளைக்கு நம்ம திருச்சிலுவையுடைய திருவிழாவை கொண்டாடுறோம். அதனால உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா சிலுவையையும் கொண்டு வாங்க, நான் அதை மந்திரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாருமே வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன சிலுவையெல்லாம் கொண்டு வராங்க, மந்திரிச்சுட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் கணவர் கூட்டிட்டு வந்தாங்கன்னா, அவரு பயங்கர குடி போது எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அதனால அந்த குடும்பத்துல அந்த மனைவிக்கு பெரிய ஒரு சிலுவையா பாரமா இருந்தாரு. அதனால அந்த மனைவி என்ன நினைச்சாங்க, நீதாயா எனக்கு பெரிய சிலுவை, வாயா உன்னை மந்திரிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த கணவனை கூட்டிட்டு வந்தார்களாம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில இப்படி நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் சரி, அன்றாடம் சந்திக்கிற நிகழ்வுகளில் சரி, துன்பங்கள் இருக்கிறது, சிலுவையாக இருக்கிறது. அப்ப அந்த சிலுவை என்றாலே ஒரு பாரம், என்னை அழுத்துகிறது, என்னை கண்கலங்க செய்கிறது என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்ப சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம் அது கிடையாது. ஆனால் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்க. அந்த சுமை என்கிறது நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத ஒன்று. இந்த பாரம் எப்ப எனக்கு குறையும்? ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருக்கும். அந்த பாரத்தை எப்ப நம்ம இறக்கி வைக்கணும், யாருக்கிட்ட போய் இறக்கி வைக்கணும், அது இறக்கி வச்சாக்கா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமே, நிம்மதியா இருக்குமே, அமைதியா இருக்குமே என்று எல்லாமே நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பெரும் சுமை சுமந்து இருப்பவர்கள் எத்தனை பேரு, நீங்களும் சரி நானும் சரி, பல சுமைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பெரிய சுமையாக மாறுகிறது. தாங்க முடியலையே. இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலை பண்றோம் இல்லையா? எதுக்காக பண்றோம்? அந்த சுமை தாங்கல. ஒரு கடன் பிரச்சனை, அந்த மனுஷன் என்னால சந்திக்க முடியல, எனக்கு ஒரு வியாதி, எப்படி இந்த வியாதி எனக்கு வந்துச்சு, தாங்க முடியல, ஏன் நான் கஷ்டப்படணும், நான் செத்து போயிடலாமே. எனக்கு தோல்வி, எதுல தோல்வி? வியாபாரத்துல தோல்வி, நண்பர்கள் மத்தியில தோல்வி, உறவுகள் மத்தியில தோல்வி, காதலர்கள் மத்தியில தோல்வி. இதெல்லாம், இந்த தோல்வி என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, நான் மறிச்சிடுறேன். ஏன்னா அது பெரிய சுமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சுமையை சுமக்க நம்மால முடியல. அந்த சுமையை எளிதாக்க என்ன செய்யறோம்? நம்ம மறிப்பதுதான் நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து விடுகிறோம். அது கிடையாது. அதுக்காக நம்ம கடவுள் படைக்கல. அந்த சுமைகளை எல்லாம் சுமந்து நாம் வாழ வேண்டும். இயேசு மனிதனாக இந்த பூலோகத்துல வந்து அவ்வளவு சுமைகளை தாங்கினார், அவமானங்களை தாங்கினார், நல்ல இழிவான பேச்சுக்களை எல்லாம் கேட்டார். அவரை புகழ்ந்து பேசினவங்க கம்மி, ஆனா இகழ்ந்து பேசினவங்க அதிகமாக இருந்தாலும் வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், விண்ணகம் சென்றார். அதுதான் பிரியமான மனித வாழ்வு. நாம் கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படைய வேண்டும். அவர் என்ன திட்டம் நமக்கு வைத்திருக்கிறாரோ அதுக்கு நம்ம முழுமையா கொடுக்கிற பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இரக்கத்தோடு அன்போடு அழைக்கும் இயேசுவின் வார்த்தைக்கு, அழைப்புக்கு நமது பதில் என்ன என்று சிந்தித்தவர்களாக இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக என்ன இருக்கிறது என்று நான் தியானித்த பொழுது 3 முக்கியமான நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டேன். முதலிலே, இயேசுவினுடைய அழைப்பு எப்பொழுதும் சுமையோடு தான் வருகிறது. இயேசு என்னை அழைக்கிறார் பணி செய்ய அப்படின்னா, ஐயா நல்ல 3 வேளை சாப்பிடலாயா, நிம்மதியா இருக்கலாயா அப்படின்னு வந்து நம்மளால இருக்க முடியுமா? இல்ல. அழைக்கிறாரு. அழைப்பு கொடுத்த அந்த கடவுள் சுமையையும் என்னோடு கொடுக்கிறார்.
ஒவ்வொரு அழைப்புமே குருவாக இருந்தாலும் சரி, கன்னியராக இருந்தாலும் சரி, கணவனாக, மனைவியாக, ஆசிரியராக, பொதுப்பணி செய்பவர், எந்த அழைப்பு கடவுள் கொடுத்தாலும் அந்த அழைப்பில் ஒரு சுமை இருக்கும். சுமையோடு தான் இறைவன் அழைப்பார். சுமை இல்லாம சொகுசு அழைக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு முதல் அமைச்சர்னு வச்சுக்கோங்களேன், முதல் அமைச்சரா அழைச்சிட்டாங்கன்னா நல்ல ஒரு பதவி தான், நிறைய பணம் வரும், நல்லா சந்தோஷமா இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு சுமை இல்லையா? எல்லாத்தையும் பார்க்கணும், தூக்கம் வராது, இந்த வேலை செய்யணும், அவங்க எதிரியை அட்டாக் பண்ணணும், இவங்களை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும், பல சிந்தனை ஓடிட்டு இருக்காது, எல்லாம் சுமைகள். அப்ப எல்லா வாழ்க்கையிலும் எல்லா அழைத்தலிலுமே சுமை இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், ஐயோ ஏன்டா சாமியார் ஆகணும், நான் வீட்லயே இருந்தேன்னா நல்லா இருந்திருப்பேன். கல்யாணம் பண்ணுங்க, அடடா எதுக்கு கல்யாணம் பண்ண, நான் சாமியாரா போயிருந்தா கூட நல்லா இருந்தேன், இப்போ 3 வேளை சாப்பிட்டுருப்பேன். இப்ப எல்லா துறையிலுமே அந்த சுமைகள் உண்டு. அப்ப இயேசு அழைக்கிற எல்லா அழைப்பிலுமே சுமைகள் உண்டு என்பதை புரிந்து விட்டால் நம்ம அந்த சுமைகளை நாம் சுமந்து முடியாத பொழுது இயேசுவின் மீது பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நாம் பயணிக்கலாம். அது எனக்கு ஆறுதலை கொடுக்கும். இரண்டாவதாக, இந்த நற்செய்தியிலே நான் எடுத்துக்கொண்ட சிந்தித்த தலைப்பு என்ன என்றால், இந்த நற்செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய செய்தி கூறுகிறார். என்ன செய்தி என்றால், நான் இயேசுவினுடைய பிள்ளையாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் சுமையில்லாத வாழ்க்கை. அப்ப இயேசு சொல்றாரு, என்னுடைய சுமை இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய சுமை இருக்கிறது. அந்த சுமை எல்லாம் நமக்கு இனிமையை, மகிழ்வை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்காது, கண்ணீரை கொடுக்காது. ஆனா அந்த சுமைகளை நம்ம மனிதாபிமானத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கண்ணீரை கொடுக்கிறது, வலியை கொடுக்கிறது, வேதனை கொடுக்கிறது, தாங்க முடியாமல் நாம் உயிரை மாய்த்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கொடுக்கிற ஒவ்வொரு சுமைகளும் நமக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும். ஏனால் அது நமக்காக கொடுத்த ஒரு சுமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக, இயேசுவினுடைய மனம் எப்பொழுதுமே அமைதியும் பணிவும் உடையதாக இருக்கிறது என்று இறுதியாக நான் தியானித்தேன். பிரியமானவர்களே, இயேசு பாருங்க, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவருடைய மனம் ஒரு அமைதியின் மனம், ஒரு பணிவின் மனமாக இருக்கிறது, இரக்கத்தின் மனமாக இருக்கிறது என்று சிறப்பாக இந்த பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம் மிகப்பெரியது, அன்பு மிகப்பெரியது. அவருடைய இதயத்திலே அன்பு இருக்கிறது, அமைதி இருக்கிறது, பணிவு இருக்கிறது. நமக்காக பணி செய்ய தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நம்மை அழைக்கிறார். ஏங்க நீங்க சுமையை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, இறக்கி வச்சுட்டு வாங்க. இது இன்னொரு நிகழ்வு கூட எனக்கு நினைவுக்கு வருகிறது. சுமை அப்படிங்கிற போது நம்ம இறக்கி வைக்க தயங்குறோங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அது என்னுடைய சுமை, நான் தான் வச்சுப்பேன். இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு வயதான ஒரு காட்டுக்குள்ள இருந்து நிறைய விறகு கொண்டு வந்து வித்து அதை சாப்பிடுவார். அப்போ அந்த நாட்டு அரசன் அந்த வழியா கிராமங்கள்லாம் பார்த்துடுவார். அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒரு வயதானவர் பெரிய விறகு சுமையை தூக்கிட்டு வராரு, ரொம்ப பாவமா இருக்கிற, இந்த வயசுலயும் உழைத்து சாப்பிட்றாருன்னு அவர் பெருமையா அவர்கிட்ட போயிட்டு, வாங்க என்னுடைய வண்டியில சவாரியில ஏறுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அரசே, நான் நடந்து போயிடுறேன். இல்ல பாவம் கஷ்டப்படுறீங்க, என்னால் பார்த்துட்டு சும்மா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வண்டியில உட்கார வைக்கிறாரு. அவரும் ஏறி உட்காந்துறாரு. ராஜா அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டே போறாரு. திடீர்னு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வயதானவர் உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய விறகு சுமையை தலையில வச்சுட்டு தான் இருந்தாராம். அரசனுக்கு ஆச்சரியமாச்சு, என்னங்க ஐயா, உங்களால இந்த விறகு சுமையை தூக்க முடியாதுன்னு தான் நான் வண்டியில உட்காருங்கன்னு சொன்னேன், நீங்க வண்டியில உட்கார்ந்துக்கிட்டு சுமையை வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், அரசே, இது என்னுடைய சுமை, இந்த சுமையை நான் தான் சுமக்க வேண்டும், நான் சுமந்தால்தான் எனக்கு அது பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இது எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையா இருக்குது பாத்தீங்களா? அப்ப அந்த சுமையை, என்னுடைய சுமை, இது நான் வச்சுக்கிட்டே தான் அப்புறம் இறக்க மாட்டேன், கோபம் வருது அந்த சுமையை இறக்க மாட்டேன், அவங்க என்னை திட்டாங்க நான் போய் திரும்ப பேச மாட்டேன், அந்த சுமை எனக்குள்ளதான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே, அந்த சுமைகளை நம்ம இறக்கி வைக்க முன் வர்றது கிடையாது. அட்லீஸ்ட் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், பேசலாம். அப்படி பேசும் பொழுது அந்த சுமையானது இறங்கப்படுகிறது. இல்லை, இந்த சுமையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இயேசுகிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு இயேசுகிட்ட ஒப்படைச்சிட்டா எல்லாமே சரியாயிடும். அது ஒப்படைக்கிறதும் கிடையாது. இல்லை, ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் துன்பம், எனக்கு ஏன் கவலை ஆண்டவரே, என்னை மட்டும் ஏன் சோதிக்கிற அப்படின்னு கடவுள்கிட்ட போய் கூட அது இறக்கி வைக்காம இந்த சுமதான்னு நம்மளே தூக்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜெபிக்கிறோம். பிரியமான, இப்படி சுமை சுமந்து சோர்ந்திருப்ப அனைவருமே வாருங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிற இயேசுவினுடைய குரலுக்கு நமது பதில் என்ன?
நமது சுமைகளை இறைவன் பாதம் இறக்கி வைக்க முன் வருகிறோமா? சுமைகளை தாங்கிக் கொள்ள சக்தி ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? சிந்தித்தவர்களாக இந்த நாளை தொடங்குவோம். இப்பொழுது கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த நாளிலே இந்த மன்னாவின் மூலமாக எனக்கு நல்ல ஒரு செய்தி சொல்லுதிருக்கிறீர். நீர் எங்களை அழைக்கிறீர். நாங்கள் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனை, கண்ணீர், கவலையில் இருந்தாலும் நீர் எங்களை அழைக்கிறீர். வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறேன். எங்களுக்கு உலகம் தராத ஒரு இளைப்பாறுதல், எங்களை உலகம் நேசிக்காத ஒரு அன்பு, எங்கள் மீது இரக்கம், இதுவரை யாரும் காட்டாத ஒரு இரக்கம் உம்மிடத்தில் இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம். அன்பு தெய்வமே, நீர் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் சுமைகளை தூக்கி வாழ வேண்டும்? ஏன் அந்த சுமைகளை உமது பாதம் இறக்கி வைத்துவிட்டு அந்த சுமைகள் எல்லாம் எளிதாக இருக்கும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட எளிதான சுமைகளை நாங்கள் சுமந்து உம்மை போன்று சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இந்த நாளிலே சிறப்பாக கணவன் மனைவி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எண்ணங்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவே இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் நல்ல உடல் வளர்ச்சியும் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலையும் ஊடகத்தின் மூலமாக இருக்கும் அடிமைத்தனத்தின் விடுதலையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இளம் பிள்ளைகள், பல்வேறு பிள்ளைகள் அரசு வேலைக்காக தயார் செய்கிறார்கள். இன்னும் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நேர்காணலுக்கு செல்லுகிற பொழுது தோல்வி சந்திக்கிறார்கள். எனக்கு வேலை கிடைக்காது என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்திடணும். திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆசிரியர் கொடுக்க மாட்டாரா என்று கூனி குறுகி இருக்கிற கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிற நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்திடணும். திருமணமாகவில்லை, பல்வேறு தடைகளாக இருக்கிறது, நல்ல வரன் கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்கும், எனக்கு இத்தனை வயது ஆகிவிட்டதே, இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று கண் கலங்குகிற பிள்ளைகளுக்கும் திருமண பாக்கியத்தை கொடுத்திடணும். தடைகளை நீக்கிடணும். குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள், குடும்பத்திலே வறுமையில் இருக்கிறோம், எனக்கு குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி சோதனைகளுக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கிறது என்று கண் கலங்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை சுமந்து கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.